கல்கியின் தியாகபூமி. அத்தியாயம் 4. தலை தீபாவளி முடிந்து 2 தீபாவளிகளும் போயின. ஊரார் சாதி பிரஷ்டம் செய்து 3 ஆண்டுகள் கழிந்தன. இப்போது சாதி கட்டுப்பாடு தளர்ந்து வந்தது. அன்று கல்கத்தாவிலிருந்து கடிதம் வந்தது. சாஸ்திரி சாவித்திரியிடம், அம்மா சாவித்ரி, சம்பந்தியம்மாள் நரசிங்கபுரம் வராளாம். திரும்பி போகிறப்போது கல்கத்தாவுக்கு உன்னை கூட்டிட்டு போகிறாளாம் என்றார். நிஜமாகவாப்பா என்றாள் சாவித்ரி. அடியம்மா, இந்த பொண்ணுக்கு விமோச்சனம் பிறந்துட்டாப்புல இருக்குடி என்றாள் சித்தி மங்களம். சாவித்திரியின் கல்யாணத்துக்காக வாங்கிய கடன் ரூபாய் 10,000 வட்டியுடன் சேர்ந்து இப்போது ரூபாய் 13,500 ஆகியிருந்தது. குடமுருட்டி வெள்ளம், அதனால் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக வருஷா வருஷம் வட்டி கூட கொடுக்க முடியவில்லை. கடன்காரன் பணத்துக்காக நாகப்பட்டினம் கோர்ட்டில் தாவா செய்து விட்டான். நிலத்தை விற்று கடனை கொடுத்து விடலாம் என்று எண்ணியிருந்த சமயம் கல்கத்தாவிலிருந்து சம்பந்தியம்மாள் நரசிங்கபுரம் வந்தாள். சாவித்திரியை அழைத்து கொண்டு நரசிங்கபுரம் சென்றார் சாஸ்திரி. என்ன இருந்தாலும் சாவித்திரி எங்காத்து பொண்ணு, நான் அழைச்சிட்டு போகிறேன். ஆனால் தலையாடி தீபாவளி சாந்தி கல்யாணம் வர நீங்கள் செய்ய வேண்டியதுக்கெல்லாம் சேர்த்து 3,000 ரூபாய் கையில் கொடுத்துடணும் என்று கண்டிப்பாக சொன்னாள் சம்பந்தியம்மாள். கடன்காரனிடம் மேலும் 3,000 ரூபாய் வாங்கினார். வீட்டையும் 3/4 வேலி நிலத்தையும் தவிர மற்ற நிலத்தை எல்லாம் எழுதி கொடுத்து விட்டார். இது வீட்டில் யாருக்கும் தெரியாது. சாவித்திரியை நரசிங்கபுரம் அழைத்துச் சென்றார். சம்பந்தி அம்மாவிடம் கவரை கொடுத்தார். கவரில் 3,000 ரூபாய் இருந்தது. சாவித்திரிக்கு பகீர் என்றது. சாவித்திரியை ரயிலில் ஏற்றி அனுப்பிவிட்டு சாஸ்திரி நெடுங்கரைக்கு வந்தார். வாசல் படி அருகே நின்றார். நல்லான் மங்களத்திடம் சொன்னது அவர் காதில் விழுந்தது. இது என்னம்மா அக்கிரமம்? எப்படித்தான் ஐயாவுக்கு மனசு வந்ததோ? எல்லா நிலத்தையும் வித்துட்டாராம். வயல்வெளி பக்கம் நான் எப்படி போவேனுங்க? மங்களத்துக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. நல்லான், என்ன இது என்று உரத்த குரலில் கத்தினார் சாஸ்திரி. சாவித்ரி கல்கத்தாவுக்கு போய் 5-6 மாதம் வரையில் அடிக்கடி அவளிடமிருந்து கடிதம் வந்தது. இப்போது சில மாதமாய் கடிதமே கிடையாது.